David Fernandez's fellowship. And everybody from that meeting will come here. I'll send them a small invitation and invite them. நான் யோசித்தேன் ஒரு 3 கிழமைக்கு பிறகு டேவிட் பெர்னாண்டஸ் ஐக்கியம் என்ற ஒரு போர்டை போட்டு இதில் என்னுடைய சபையை சொல்லி அந்த ஜனங்கள் இடத்துல வருவார்கள். அப்படி கொஞ்சம் அழைப்புதலை கொடுத்து அதிலே கொஞ்சம் பேர் வருவாங்கன்னு நினைத்தேன். அவருக்கு நான் ஒரு பாட்டம் படிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் You don't mess with me. நீ என்னோடு கூட பிளவுடாத. But you know, when we are like that, sometimes our wives come and speak wisdom into us. இந்த மாதிரி நாங்க இருக்க சில வேளையிலே எங்களுடைய மனைவிமார் தான் வந்து எங்களுக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. So my wife came and said, you know, if he wants the meeting back, I said, shut up. என்னுடைய மனைவி வந்து சொன்னார், தெரியுமாப்பா அவருக்கு அந்த கூட்டம் பண்ண மாட்டா நீ கொடுத்துறப்பான்னு சொல்றது மூட்டுவா. You are also on his side. நீயும் அதாவது என்னுடைய மனைவி பார்த்து நீயும் அவனை பக்கத்தில் நிற்கிறாங்க. You know what happens before we forget we are rebellious, we feel sorry for ourselves. அதாவது நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிற பொழுது நாங்கள் எங்களை நாங்கள் பாவம் பார்த்துள்ளோம். I had to let go of the meeting. நான் அந்த கூட்டத்தை என்னுடைய கை விட்டு போகும்படிக்கு நான் விட வேண்டியதாக. But I started praying. ஆனால் நான் ஜெபிக்க In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Let's plant a church. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் சபையை கட்டுவேன். I had to get my attitude right. என்னுடைய மனநிலையை நான் சரியாக்க வேண்டியது. And a couple of weeks later he called me and said, we will start a church and you are going to be heading. அதாவது இன்னும் சில வாரங்களுக்கு பின்பதாக மேய்ப்பரின் நடந்து சொன்னார், நாங்கள் ஒரு சபையை ஆரம்பிக்க போகிறோம், நீ தான் எனக்கு உத்தரவாதம் சொன்னார். I got off a plane at 12:30, driven straight here, no time to talk to Roshan or anybody. So I don't know what the politics of Batico is. But there are two ways to church plant. அதாவது மட்டக்களப்பில் இருக்கிற சபை அரசியல் இந்த காரியங்கள் எனக்கு தெரியாது. நான் 12:30 மணிக்கு பிள்ளைனால இறங்கினேன். நேரடியாக வந்து இந்த கூட்டத்தில் இருக்கிற விஷானோடு நான் இன்னும் கதைக்கவில்லை. 2 விதத்தில் சபை ஆரம்பிக்கலாம். One way is to take somebody else's flock and start a church. ஒன்று மற்றவர்களுடைய மந்தையிலிருந்து கொஞ்சத்தை பிடுங்கிக் கொண்டே ஒரு சபை ஆரம்பிப்பது. That's also one way we church plant in Sri Lanka. அந்த விதத்தில் தான் இலங்கையில சபை இப்பொழுது பெரிய கொண்டு போகிற ஒரு விதத்தில். The other way is if you really believe you are called by God to plant a church. அதாவது இன்னொரு விதம் இருக்கிறது, உண்மையாகவே நீங்கள் தேவனாலே சபையை ஸ்தாபிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று விசுவாசித்தால், You see, because if God has called you, nobody on earth can stop you. ஒரு காரியம் நீங்கள் அறிய வேண்டும், தேவனானவர் உங்களை அழைத்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எவராலும் அதை தடுக்க முடியாது. You hand over all the authority back to the man who gave it to you. அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற மனிதனிடத்திலே எல்லா காரியத்தையும் திரும்ப ஒப்புக் கொடுத்து And say, I believe God is calling me to plant a church. எனக்கு நான் விசுவாசிக்கிறேன் தேவனை சபையை ஆரம்பிக்க அழைத்திருக்கிறார்கள். And I want to tell you, I will not allow any people from your church to come here. ஆகவே உங்களுடைய சபையிலே இருந்து எவரும் என்னுடைய சபைக்கு வருகிறதுக்கு நான் இடம் கொடுக்க போவதில்லை. Because God wants us to reach the lost. ஏனென்றால் தேவனானவர் இழந்து போனவர்களை தேடும்படிக்கு எங்களை அழைத்திருக்கிறார். I'm doing the hard way, but God will give me success. நான் கஷ்டமான வழியிலே நான் இதை செய்வேன், ஆனால் தேவன் எனக்கு வெற்றி கொடுப்பார். We had a Sri Lankan pastor in the church close to my house. என்னுடைய வீட்டுக்கு கிட்ட ஒரு இலங்கை போதகர் இருக்கிறார். He was the associate pastor for 20 years. அவர் 20 வருஷமாக ஒரு சபையிலே உடன் ஊழியக்காரராக இருந்தார். Now I don't believe in associate pastors. Even a donkey has only one head. அதாவது இணைந்த தலைமைத்துவத்தை நான் விசுவாசிக்கிறதில்லை. என்றால் கழுதைக்கு கூட ஒரு தலை தான் இருக்கு. If you have 2 heads, you will have a mutant. அதாவது உங்களுக்கு 2 தலை இருந்தா எந்த பக்கம் சாயம்னு தெரியாம குழப்ப நிலையில தான் நீங்க இருக்கீங்க. தலை இல்லை வகை மாற்று கொடுத்தே தவிர வேறு ஒரு காரியம் நடக்காது. 2 தலை. And I know this man. எனக்கு தெரியும் இந்த நபரை. So I asked him 10 years ago, why don't you call and start a church? He said, I'm not called to be a pastor. I'm called to be an evangelist. அவர் சொன்னார், நான் 10 வருஷத்துக்கு முதல் இந்த பாசத்தை கேட்டேன். ஏன்னா போய் சபையை சாமிக்கிறாங்க கேட்டதுக்கு நான் ஜெயிப்பனாக அழைக்கப்படவில்லை, நான் சுவிசேஷகனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். An evangelist should never try to pastor a church. It will become like a Mustang. People are coming and going all the time. ஒரு சுவிசேஷ ஊழியத்தை உடையவர் சபையிலே மேய்ப்பத்துவத்தை எடுக்க முடியாத காரணம் என்னென்றால், அது சரியா பஸ் ஸ்டாண்டை போல ஜனங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவார்கள், போயிடுவார்கள். இதே மாதிரி தான் அப்படியே போய் கொண்டிருப்பாங்க. An evangelist is called to harvest souls. சுவிசேஷகர் ஆத்தும அறுவடை பணியாளர். A pastor is called to look after. மேய்ப்பன் தான் அந்த அறுவடை
he resigned. 4 மாதங்களுக்கு முதல் நான் கேள்விப்பட்டேன் 20 வருஷத்துக்கு பிறகு அவர் ராஜினாமா செய்துவிட்டார். And you know what he did? He started a church in the next suburb. அவர் என்ன செய்திருக்கிறார்? 20 வருஷத்துக்கு பிறகு அவர்கள் இந்த சபையிலிருந்து தன்னை ராஜினாமா பண்ணி எடுத்துக்கொண்டு பக்கத்திலே ஒரு சபை ஆரம்பித்தார். And he sent a lot of invitations to people from his first church saying, come home and help me. அவர் என்ன செய்திருக்கிறார்? தான் 20 வருஷமா பணி செய்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். தயவு செய்து இங்கே வந்து என்னுடைய ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள். He's Sri Lankan, so you can't expect too much from Sri Lanka. அது இலங்கை நாடுடைய அதே காரியம் நீங்க இதை எதிர்பார்க்க முடியாது. And he took about 200 people. அவர் 200 பேர் எடுத்துக்கொண்டு போய். But you know something? One day what goes wrong will come wrong. ஆனா பிரச்சனை என்று சொன்னா ஒரு நாளைக்கு இவர் நினைச்சது திருப்பி இவருக்கே நடக்கும். So all the time you will look behind. அவர் எப்பொழுது திருப்பி பார்க்கணும். Because what you do to somebody else, God will help that you. ஏனென்றால் நீங்கள் மற்றவருக்கு எதை செய்கிறீர்களோ அது உங்களுக்கு செய்யப்படும். If you really believe you have the call of God to be a church planter, உண்மையாகவே சபையை ஸ்தாபிக்கிறதுக்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்ற அழைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருந்தால் what you are doing now will bear much fruit. இப்பொழுது அப்படி அழைப்பு இருந்தால் இப்பொழுது நீங்கள் செய்கிற காரியம் மிகுந்த கனி கொடுக்கிறதா இருக்கும். Anything you touch will have the blessing of God. எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் அது தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். But you might be pastoring somebody else's church. சிலவேளை நீங்க இன்னும் ஒரு நபருடைய சபையை நீங்கள் சபையிலே மேற்படுத்துவது செய்து கொண்டிருக்கலாம். And those people come to the church because of the senior pastor. அந்த சபைக்கு ஜனங்கள் வருகிறார்கள், அதாவது மூத்த போதகருடைய அழைப்பினாலே அவர்கள் அந்த சபைக்கு வருகிறார்கள். And the favor of God is on the church. அங்கே தேவனுடைய தயவு சபைக்கு மேலாக இருக்கிறது. It's not on you. அது உங்கள் மேல். So don't, when you do something, do it ethically. ஆகவே ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அதை நீங்களாக தான் தக்கரூபமாய் செய்யும். Maybe somebody needed to hear that. யாராவது இதை நீங்கள் கேட்க வேண்டியவர்கள் நீங்க இருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன். Because if you have been given a position of trust, don't betray the trust. ஏனென்றால் ஊழியத்திலே தலைமை போதகராலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை நிமித்தம் ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். Now you know we have the principle of subordinate authority. Again we see in the book of 1 Timothy and 2 Timothy. 1 தீமோத்தேயுவிலேயும் 2 தீமோத்தேயுவிலேயும் நாங்கள் மனுஷன் மூலமாக மீள அளிக்கப்பட்ட அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். Paul entrusted Timothy to oversee the church at Ephesus. அங்கே எபேசுவிலே இருக்கிற சபையை போஷித்து பராமரிக்கும்படிக்கு பவுல் தீமோத்தேயுவுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். So it was the principle of subordinate authority. ஆகவே அங்கே அங்கீகாரம் அளிக்கப்பட்ட அதிகாரம் அங்கே. And Paul calls Timothy my son in the Lord. அங்கே பவுல் தீமோத்தேயுவை கர்த்தருக்குள் என்னுடைய மகன் என்று அவர் அழைக்கிறார். Sometimes sons can also betray trust. சில வேளையிலே குமாரராய் இருக்கிறவர்களும் அங்கே நம்பிக்கையை அவர்கள் கெடுத்து விடுவார்கள். Absalom was David's son. அப்சலோம் தாவீதினுடைய மகன். But you see, David is busy trying to administer the kingdom. தாவீது அங்கே ராஜரீகம் பண்ணுகிறதிலே மிக தீவிரமாக ஈடுபட்டவர். David is busy looking after all the pastoral problems. அங்கே தாவீது தன்னுடைய மேய்ப்பத்துவ பணியிலே அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதிலே கவனமாக இருக்கிறவர். Some people in the church are neglected. சபையிலே இருக்கிற சிலர் அங்கே கண்காணிக்கப்படவில்லை, கவனிக்கப்படவில்லை. So Absalom sits in the gate of the city and he says, if I were only king in Israel, I would fix your problem. ஆகவே